உங்களுக்கு 2 கையும் காலும் வீக்னஸா இருக்கு. நடக்கும்போது வந்து கொஞ்சம் தள்ளாட்டமா இருக்கு. கைகள்ல வலி கழுத்துல இருந்து பரவலா இருக்கு. கழுத்து ஸ்டிஃப்னஸா இருக்கு அப்படின்னா, இது உங்களுக்கு கழுத்து தண்டுவடத்துல ஏற்படுற அழுத்தமா கூட இருக்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயசுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல கழுத்து தண்டுவடத்துக்கு உள்ள வர்ற ஸ்பைனல் கார்ட்ல ஏற்படுற அழுத்தத்தினால வர்ற பாதிப்பு எப்படி பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா சரி பண்ணலாம், அதுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எவ்வளவு முக்கியத்துவமானது, இதை பத்தி நான் இப்ப டீட்டெயிலா சொல்றேன். செர்விக்கல் மைலோபதி, கழுத்து தண்டுவடத்துல ஸ்பைனல் கார்ட்ல ஏற்படுற அழுத்தத்தை தான் செர்விக்கல் மைலோபதி அப்படின்னு சொல்லுவோம். கழுத்துல C1ல இருந்து C7 வரைக்கும் அந்த வெர்டிபிரல் பாடி இருக்கு. இது ஸ்பைனல் கார்டு இந்த போனுக்கு பின்னாடி ஒரு டனல் மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அது உள்ளதான் இந்த ஸ்பைனல் கார்டு சேஃபா பாதுகாப்பா இருக்கு. இந்த ஸ்பைனல் கார்டில் பொதுவாக இந்த C4 C5லயோ C5 C6லயோ இந்த C6 C7 இந்த லெவல்ல இந்த ஸ்பைனல் கார்டு அழுத்தம் ஏற்பட்டாதான் செர்விக்கல் மைலோபதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைனல் கார்டு தான் பிரெயின் கூட நம்ம உடம்போட எல்லா பார்ட்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு உதவி செய்யுது. ஸோ இப்போ இந்த ஸ்பைனல் கார்டில் கம்ப்ரெஷன் ஏற்படுதுன்னா பாதிப்பு செர்விக்கல் மைலோபதின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன, இது யாருக்கு வரும் அப்படின்னா, முக்கியமா வயதானவங்களுக்கு வரும். வயதானவங்களுக்கு இந்த கழுத்து லெவல்ல C4 C5லயோ C6 C7லயோ ஆஸ்டியோபைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலும்போட எலும்பு இந்த போன்ல ஒரு ஸ்பர் மாதிரி உருவாகும். ஆஸ்டியோபைட், நியூ போன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால என்ன ஆகும்னா, இந்த தண்டுவடத்துக்கு பின்னாடி இருக்கிற டிஷ்யூஸ், அதாவது லிகமெண்டம் ஃபிளாவம் அப்படின்னு அந்த டிஷ்யூஸோட பேரை சொல்லுவோம். அந்த டிஷ்யூ ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். இந்த போன் ஸ்பர் வர்றதுனால திக்கா ஆகுறதுனால என்ன ஆகும்னா, அந்த டிஷ்யூஸே லிகமெண்டம் ஃபிளாவம் இந்த ஸ்பைனல் கார்டை கம்ப்ரஸ் பண்ணும். அதனாலயும் இந்த செர்விக்கல் மைலோபதி ப்ராப்ளம் வருது. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஸ்லிப் டிஸ்க், அதாவது டிஸ்க் கிழிஞ்சு வெளியே நரம்ப அழுத்துறது. இதனாலயும் ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா போய் ஸ்பைனல் கார்டில் கம்ப்ரஸ் பண்ணும். இது ஸ்லிப் டிஸ்க் ஆக்சிடென்ட்ஸ்னால வரலாம், மேல இருந்து கீழே விழுந்து அடிபடுறதுனால வரலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பாண்டைலோலிஸ்தீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்டிபிரல் பாடியை சில சமயம் இப்படி ஸ்லிப் ஆன மாதிரி கீழே அப்படி ஸ்லைட் ஆன மாதிரி வரும். அதனாலயும் உள்ள அந்த ஸ்பைனல் கார்டை கம்ப்ரஸ் பண்ணும். சிவியர் ஆர்த்ரைட்டிஸ், இதனால கூட அந்த கம்ப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கழுத்து லெவல்ல செர்விக்கல் மைலோபதி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, 2 கைகளும் வீக்னஸா இருக்கும், 2 கால்களும் வீக்னஸா இருக்கும், நட தள்ளாட்டமா இருக்கும், கைகள்ல பரவலா வலி இருக்கும், கழுத்து ஸ்டிஃபா இருக்கும், கைகள்ல பரவலா வலி இருக்கும். சப்போஸ் இந்த நர்வ் ரூட் இம்பேஜ்மெண்ட் சொல்லுவோம், கழுத்து லெவல்ல ஸ்லிப் டிஸ்க்னால அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன் ஆகியிருந்தா இதை போல சிம்டம் இருக்கும். அதே போல அவங்களுக்கு ஒரு பட்டன் போட சொன்னோம்னா பட்டன் அவங்களால போட்டு கழட்ட முடியாது ஷர்ட்ல. அதே போல நல்ல பிஞ்சிங் பவர் ரொம்ப குறைஞ்சிருக்கும். உட்காந்துட்டு ஒரு கால் மேல கால் போட்டு உட்கார சொன்னா தெளிவா உட்கார முடியாது, கால் போட்டு ஃப்ரீயா உட்கார முடியாது, பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கால்கள்ல இருக்கிற தசைகள், குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் சொல்லுவோம், இந்த 2 மசிலும் வீக்னஸா இருக்கும். எங்களோட சென்டர்ல இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வரவங்களுக்கு முதல்ல இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு சில டெஸ்ட் நாங்களே செய்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹாஃப்மேன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாஃப்மேன்ஸ் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணா, பாதிக்கப்பட்ட கையை இதை போல நல்லா நீட்டிட்டு நடுவரில் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த நகத்து பக்கத்துல லேசா டேப் பண்ணுங்க. டேப் பண்றப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஆள்காட்டி விரல் மடங்கி மடங்கி வரும். இதுதான் ஹாஃப்மேன் சைன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது டெஸ்ட் பேபின்ஸ்கி சைன் அப்படின்னு சொல்லுவோம். பேஷண்ட்டை பெட்ல படுக்க வச்சுட்டு கால் பாதத்துக்கு சைட்லேயே அந்த நீ ஹேமர்ல ஸ்லைட்டா ஸ்கிராப் பண்ணி விரல் வரை கொண்டு வருவோம். கொண்டு வர்றப்போ அவங்களோட பெருவரல் நல்லா மேலே தூக்குன மாதிரி ரிஃப்ளெக்ஸ் வரும். இதுதான் பேபின்ஸ்கி சைன் சொல்லுவோம். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு இது பாசிட்டிவா இருக்கும். முட்டியில நீ டெண்டான் ரிஃப்ளெக்சஸ் அதை செக் பண்ணுவோம். உட்கார வச்சுட்டு நீ ஹேமரால முட்டியை தட்டி பார்ப்போம். தட்டி பார்க்குறப்போ அந்த ரிஃப்ளெக்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இன்க்ரீஸ்டு ரிஃப்ளெக்சஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கிரிப் அண்ட் ரிலீஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பாதிக்கப்பட்ட கையை நல்லா க்ளோஸ் பண்ணி திறக்க சொல்லுவோம். ஒரு 10 செகண்ட்ல அவங்களால 20 ரிப்பிட்டேஷன் கூட பண்ண முடியாது.
இதே போல பாதிப்பு உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்லாம் செய்து பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அவங்க சில எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எடுத்து பார்த்துட்டு கூட செர்விக்கல் மைலோபதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சர்ஜரி அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு நாங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். நியூரிக் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட பாதிப்பு வந்து மைல்டா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, சிவியரா இருக்கா அப்படிங்கறத வந்து அந்த நியூரிக் கிளாசிபிகேஷன் மூலியமா நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டீகம்ப்ரெஷன் தெரப்பி கொடுப்போம். அதாவது கழுத்துல வந்து நர்வ் ரூட் வந்து அதிகப்படியா கம்ப்ரஸ் பண்ணி ஸ்பைனல் கார்டை அழுத்திருக்கு அப்படின்னா அந்த நர்வ் ரூட்டை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு டீகம்ப்ரெஷன் தெரப்பி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அந்த லிகமெண்ட் அண்ட் ஃபிளாவம் அப்படிங்கிற டிஷ்யூஸ் வந்து திக்கா இருக்கிறத வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உண்டான ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதத்துல இருக்க உணர்ச்சிகள் வந்து குறைவா இருக்கும். ஸோ அந்த பாதத்தோட உணர்ச்சிகளை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்றதுக்கு சில ஆக்டிவ் ஃபுட் ஸ்டிமுலேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அது மூலியமா அவங்களுக்கு இந்த பாதத்தோட செயல்பாடையும் உணர்ச்சி குறைவா இருக்கிறதையும் அதிகப்படுத்துவோம். லாஸ்டா வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் வந்து தள்ளாட்டமா இருக்கும். அந்த பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான எக்ஸசைஸும் வந்து சொல்லி கொடுத்தோம்னா அவங்க சர்ஜரி இல்லாம அவங்கள கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இந்த சிம்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எடுத்த உடனே ஸ்பீடா வந்துடாது. பாதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா போகும். எங்களோட சென்டர்ல இந்த மாதிரி பாதிப்பு செர்விக்கல் மைலோபதினால சிவியரா பாதிப்புள்ளாகி நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து நாங்க எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் சொல்றப்போ முக்கியமா வந்து கழுத்து நல்லா மேல பாக்குற எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அது வந்து பண்ண சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரியான எக்ஸசைஸ் செய்யறதுனால பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா ஆகுது. முக்கியமா வந்து வயதானவர்களுக்கு வந்து எப்பவுமே ஆக்டிவா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடி வெயிட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நிச்சயமா அந்த வயதானதுனால அந்த ஆஸ்டியோவைட் ஃபார்ம் ஆகி லிகமெண்ட் அண்ட் ஃபிளாவம் வந்து திக்கன் ஆகாம இருக்கிறதுல இருந்து அவங்க விடுபட்டு வரலாம். இதுக்குன்னு சொல்லி நாங்க செப்பரேட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸும் வச்சிருக்கோம், செப்பரேட் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸும் வச்சிருக்கோம். கழுத்துல இருக்க முக்கியமான தசைகளான ஸ்கெலனி, ஸ்டெர்னோக்ளியோடோமாஸ்டைட், ட்ரபீசியஸ் இந்த 3 மசிலையும் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். பண்றப்ப வந்து அந்த உள்ள இருக்கிற டைட்னஸ் நல்லா ரிலீஸ் ஆகும். ஸ்பைனல் கேனல் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கழுத்துல இருக்க இந்த ஸ்கெலனி மசிலை வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எப்படின்னா இது போல வந்து உட்கார்ந்த பொசிஷன்ல இருந்துட்டு சைட்ல வந்து நல்லா கழுத்தை சாய்க்கணும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பக்கம் நல்லா சாய்க்கணும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 10 டைம்ஸ் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் ஒரு 10 தடவை வந்து ரைட் சைடும் வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து செய்யணும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரெப்பிடேஷன் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு செய்யறதுனால என்ன பெனிஃபிட்னா அந்த மசிலோட டென்ஷன் வந்து நல்லா குறையும். டென்ஷன் குறையதுனால உள்ள டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிற சிம்டம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நெக்கோட மூவ்மெண்ட் லெஃப்ட் சைடு கழுத்தை திருப்புறதும் ரைட் சைடு கழுத்துல திருப்புற மூவ்மெண்ட்டும் வந்து ஃப்ரீ ஆகும், மூவ்மெண்ட் வந்து கூடும். அடுத்தது இந்த ஸ்கெலனி மசிலுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங்கும் வந்து செய்யணும். எப்படின்னா படுத்த பொசிஷன்ல வந்து சின் டக் பண்ணி கழுத்தை வந்து மேலே ஃப்ளெக்ஸ் பண்ணி இறக்கணும். இது வந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் தூக்கினாலே போதும். சின் டக் பண்ணி தலையை மேலே தூக்கி கீழே இறக்கணும். சின் டக் பண்ணி கழுத்தை மேலே ஃப்ளெக்ஸ் பண்ணி கீழே இறக்கணும். இது வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் மேலே தூக்கலாம். இதுவும் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ரெப்பிடேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்யறப்போ அந்த ஸ்கெலனி மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங்கும் ஆகும். அடுத்த முக்கியமான மசில் வந்து ஸ்டெர்னோக்ளியோடோமாஸ்டைட். இந்த மசிலுக்கும் வந்து கழுத்துல தான் இருக்கு. இந்த மசிலும் வந்து ஒரு மெயினான மசில். இந்த மசிலுக்கும் வந்து ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங்கும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் நான் எப்படின்னு சொல்றேன். இதே போல உட்கார்ந்த பொசிஷன்ல வந்து ஒரு பக்கம் கழுத்தை வந்து நல்லா சாயுங்க. சாய்ச்சிட்டு ஆப்போசிட் சைட்ல நல்லா மேல் நோக்கி பாருங்க. இது ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு 10 ரெப்பிடேஷன் வந்து லெஃப்ட் சைட் பண்ணுங்க. இது பண்றதுனாலயும் வந்து நெக்கோட டைட்னஸ் நல்லா குறையும். நெக்ல இருக்கிற மூவ்மெண்ட் வந்து நல்லா அதிகமாகும். அதே போல அந்த மசிலோட டென்ஷனும் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து ரைட் சைடும் அதே போல வந்து செய்யணும். இந்த ஸ்டெர்னோக்ளியோடோமாஸ்டைட் மசிலை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த லிகமெண்டம் ஃபிளாவம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அந்த மசிலோட ஸ்ட்ரென்தனிங் கூடுறதுனால ஃபர்தரா வந்து ரொம்ப கம்ப்ரெஷன் வந்து உள்ள நடக்காது. எப்படின்னா இது போல நேரா படுத்துக்கோங்க. படுத்துட்டு தலையை வந்து ஒரு பக்கமா லெஃப்ட் சைடு திருப்புங்க. நல்லா திருப்பிட்டு திரும்ப கழுத்தை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க மேலே பண்ணிட்டு கீழே இறக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரைட் சைடு வந்து நல்லா திரும்பிக்கோங்க. தலையை நல்லா மேலே தூக்குங்க, கீழே இறக்குங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இதே போல லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமே வந்து தலையை திருப்பிட்டு மேலே தூக்குறப்போ
நல்லா வந்து அந்த ஸ்டெனோக்ளிடோமாஸ்டைட் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். உள்ளே இருக்க ஸ்டிஃப்னஸும் வந்து நல்லா கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வர்றதுனால பெயின் வந்து நல்லா குறையும். உள்ளே இருக்க கம்ப்ரெஷனும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முக்கியமான மசில் என்னன்னா ட்ரபீசியஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து கழுத்து பகுதிக்கு பின்னாடி வர பெரிய மசில். இதுல மேல் பகுதியில் வர்ற மசிலை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் நான் சொல்றேன். இப்போ கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. 2 கையும் நீட்டிக்கோங்க. நல்லா நீட்டி ஒரு கை மேலே ஒரு கை வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து தலையை நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்லா முன்னாடி நல்லா வர்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பேக்ல வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகணும். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரெஷர் கொடுங்க. அதே போல நல்லா ஸ்ட்ரெச் வந்து பேக்ல வந்து அந்த ஸ்காப்புலர் ரீஜன்ல வந்து ஷோல்டர் பிளேட் கிட்டலாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை போல பண்றதுனால இந்த மேலே இருக்க அப்பர் ட்ரபீசியஸ் ஃபைபர் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அதோட டென்ஷன் நல்லா குறையும். இதனால வந்து அந்த ஸ்பைனல் கேனால்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க. இந்த ட்ரபீசியஸ் மசில் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகணும். ஸ்ட்ரென்தனிங்க்கு வந்து ஈஸியான டெக்னிக் நான் சொல்றேன். இது போல உட்காந்துக்கோங்க. ஒரு தெராபேண்ட் மாதிரி ஒன்று கையில் இது போல் நாங்கள் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு தலையை வந்து நல்லா கீழே குனிஞ்சுக்கோங்க. கையை வந்து நல்லா விரிங்க. அந்த பேண்டை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு 10 to 15 ரிப்பீட்டேஷன் செய்கிறப்போ அந்த அப்பர் ட்ரபீசியஸில் இருக்கிற மசில் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஹோல் ட்ரபீசியஸுமே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த கார்ட் கம்ப்ரெஷனால வந்த பாதிப்பு வந்து அட்வான்ஸ்டா போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே போல செர்விக்கல் மைலோபதி கண்டிஷனால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ஆரம்ப நிலையா இருந்தா எங்க கிட்ட உடனே வாங்க. நாங்க இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாம சரி செய்யறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சப்போஸ் நீங்க சிவியரான கண்டிஷன்ல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்துட்டாங்க, ஆப்ரேஷன் செய்தும் வந்து உங்களுக்கு வலியோ இல்ல பேலன்ஸோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். என்னோட நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி வர்றதுக்கு உங்களோட லைஃப்பை வந்து மற்றவங்களை எதிர்பார்த்து செய்யாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.